வெல்கம் டு எஸ் தமிழ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஜிட்டல் லாக்கர் அப்படிங்கிற அப்ளிகேஷனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷன்ல அப்படி என்ன இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், ஆர்சி புக் அனைத்தையுமே நீங்க டிஜிட்டலா மாத்தி இதுல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களோட அனைத்து சர்டிபிகேட் அண்ட் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி இந்த அப்ளிகேஷன்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். டிராபிக் போலீஸ் கிட்ட இனிமே இந்த டிஜிட்டல் டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் டிஜிட்டல் ஆர்சி புக் இதை நீங்க காண்பிக்கலாம். இது ஃபுல்லாவே கவர்மெண்டால அப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் ஆகும். இந்த அப்ளிகேஷன் முழுக்க ஃப்ரீயான ஒரு அப்ளிகேஷன் ஆகும். இந்த அப்ளிகேஷன்ல நம்ம எப்படி அக்கவுண்ட் ஓபன் பண்றது, அதுல எப்படி நம்மளோட டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி இன்னைய வீடியோல பார்ப்போம். வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கிறங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் டிஜி லாக்கர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஒன்று வரும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் ஓப்பன் பண்ணுறேன். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு யூசர் ஐடி இருந்துச்சுன்னா சைன்இன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் சைன் அப் கொடுக்குறேன். இதில் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க. மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபியை பார்த்து அப்படியே டைப் பண்ணிட்டு அப்படியே வெரிஃபை கொடுங்க. வெரிஃபை கொடுத்தீங்கன்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு கேட்கும். நான் எஸ் தமிழ்னு டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் டைப் பண்ணிக்கிறீங்க. டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் சைன்இன் ஆயிரும். அக்கௌண்ட் இப்போ சைன்இன் ஆயிடுச்சு. இப்போ ஆனதுக்கு அப்புறம் இந்த மெனு பாரை கிளிக் பண்ணீங்கன்னா அப்லோடு டாக்குமெண்ட், இஷ்யூஸ்டு டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு 2 ஆப்ஷன் வரும். அப்லோட் டாக்குமெண்ட் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி வச்சிருக்க ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் இது எல்லாத்தையுமே நீங்க அப்லோட் டாக்குமெண்ட்ல போயிட்டு நீங்க அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இஷ்யூஸ்டு டாக்குமெண்ட்ல போய் தான் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், ஆர்சி புக் இதெல்லாம் நீங்க டிஜிட்டலா மாத்தி எப்படி சேவ் பண்றங்கிறத நான் இப்ப சொல்றேன். இந்த இஷ்யூஸ்டு டாக்குமெண்ட்ல போனீங்கன்னா கீழே சர்ச் ஆப்ஷன் மாதிரி ஒரு லோகோ ஒன்று வரும். அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் உங்கள் டிரைவிங் லைசன்ஸோட நம்பரை என்ட்ரு பண்ணிக்கிறங்க. லைசன்ஸ் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே நேம் கொடுத்துக்கிறங்க. கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் கிடச்சிரும். உங்கள் லைசன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் இஷ்யூஸ்டு டாக்குமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதில் டிரைவிங் லைசன்ஸ்ன்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் ஓப்பன் ஆயிரும். இப்போ டிரைவிங் லைசன்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. உங்கள் ஆர்சி புக்கை இது மாதிரி டிஜிட்டலாக மாற்றோன்னா இந்த சர்ச் லோகோவை கிளிக் பண்ணி வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, சேஸ் நம்பரு, நேமு இது 3 கேட்கும். இது 3 என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களோட ஆர்சி புக் டிஜிட்டலாக மாறிடும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.